சவுக்கு சங்கர் மீது பெண் டிஎஸ்பி அளித்த புகார் மீதான வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன கலைவேந்தன்? வணக்கம். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது திருச்சி புசிறி டிஎஸ்பி யாஸ்மின் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதாவது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பாதுகாப்பிற்கு வந்த ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்கள் தாக்கியதாக சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் புகார் அளித்தார். சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஆனாலும் இதனை மறுத்த காவல்துறை சங்கரை தாக்கவில்லை என கூறினர். இந்த நிலையில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் நீதிமன்ற காலில் வைக்க நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டார். அப்போது போலீசார், திருச்சி சைபர் கிரைம் போலீசார் 7 நாள் கஸ்டடி எடுக்க மனு செய்தனர். ஆனாலும் இந்த மனு மீதான விசாரணை நாளை 12:30 மணியில் நடைபெறும் என ஜெயபிரதா உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் சவுக்கு சங்கர் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்.